சமூகத்தில் வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இஸ்லாமிய சமுதாய மக்கள், அதிலும் குறிப்பாக பர்தா அணிந்த இஸ்லாமிய மக்கள் விஜயனுடைய அந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு அவர்கள் கருத்து சொல்லி வரக்கூடிய காணொலிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவி வருகின்றது. அதனால் இஸ்லாமிய சமுதாய மக்கள் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பார்களா என்ற கேள்வியை முன்வைக்கின்றார்கள். விஜயனுடைய தற்போதைய வருகை என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. பின்னணியில் அவர்கள் பாஜகவுடன் அவர் கள்ளத்தனமாக பேரம் பேசி வருகின்றார்கள் என்கின்ற ஒரு சந்தேகம் வலுவாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிஜேபியினுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்தலுக்கு பின்னால் தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டால் நாங்கள் பிஜேபி ஏடிஎம்கேவோடையும் அதே மாதிரி தாவேக்காவோடு இணைந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் தமிழக இஸ்லாமிய மக்கள் மிக தெளிவாக இரண்டாம் கருத்துக்கு இடமில்லாத வகையில் பிஜேபியை மண்ண கவ்வக்கூடிய சக்தி எதுவோ அத்தகைய சக்திகளுக்குத்தான் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்பதையும் இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். தமிழகத்தில் இஸ்லாமிய சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு முன்னர் அறிவித்திருந்த 3.5% இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட காலமாக வைக்கப்பட்டிருந்தது. எதிர்வரக்கூடிய காலங்களிலே இந்த கோரிக்கையை பரிசீலித்து அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பர்தா அணிந்த பெண்கள் விஜய்க்கு ஆதரவாக ஒரு சில பேர் பேசுறாங்க. அவங்களாம் என்னன்னா ஒரு விஜயோடைய தீவிர ரசிகர்களாக பல மதங்களை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அதில் இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமைக்கு நான் நமாஸ்க்கு போறதை விட விஜய் படத்தை பார்க்கறதா எனக்கு பெருசு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஆர்வம் மிகுதியில் இருக்கக்கூடிய ஆர்வ கோளாறினால் உந்தப்பட்ட ஒரு சில பெண்கள் அப்படி பேசுறாங்களே ஒழிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் அது விஜயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பாசிச பாஜக அரசு கால் ஊன்றிவிடக் கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருந்து அதற்கு எதிராக யார் களம் காணுகின்றார்களோ அத்தகைய சக்திகளை கண்டறிந்து உரிய முறையில் வாக்களித்து இந்த மண்ணிலே இருந்து பாசிச சக்திகளை விரட்டி அடிப்பார்கள் என்பதை தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.